நீங்கள் உண்மையிலேயே யாராவது காதலிச்சிருக்கீங்களா அப்படின்னு அந்த படம் முடியும் போது உங்களுடைய முதல் காதல் கண்டிப்பாக உங்கள் நினைவுக்கு வரும். ஹே கேஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி என்னென்னா 2022 கொரியன் டைம் ட்ராவல் ஹார்ட் டச்சிங் எமோஷ்னலாக ரிலீஸ் ஆன டிட்டோ. இந்த மூவியோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன் செகண்ட் ஸ்பாய்லர் இருக்கும், ஸோ ரெடியாக இருந்துக்கோங்க. நம்ம ஹீரோ ஃபஸ்ட் இயர்லேருந்து செகண்ட் இயருக்கு போகிறான். ஸோ நியூ ஜாயினிங் இருப்பாங்கல்ல, அதில் 17 பொண்ணுங்க வந்திருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு ஸ்கூல் டாப்பர். ஸோ அந்த பொண்ணு எப்படியாவது நம்ம இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு இழுக்கணும்னு நம்ம ஹீரோவும் அவனுடைய ஃப்ரெண்டு ஸ்கெட்ச் போடுறாங்க. அதுக்காக நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கூட ஒரு மீட்டிங்கை ரெடி பண்ணுறான். வெனஸ்டே ஆடம்ஸ் அந்த சீரீஸை பார்த்துருந்தீங்கன்னா, வெனஸ்டே சீசன் 1ல் வெனஸ்டே ஒரு பிளாக் கலர் அவுட்ஃபிட்டில் படிக்கட்டுலேருந்து இறங்கி வரும்போது ஒரு ஷாக்கில் பார்ப்பாங்க பார்த்தியா, அதே மாதிரி நம்ம ஹீரோயினியை பார்க்குறான். நம்ம ஹீரோ பார்த்த உடனே காதலில் கவுந்துட்டாப்ல. ஸோ அதனால் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக கூட்டின்னு போய் சுற்றி காமிக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. அதில் ஒரு தலை போகும்போது தான் ஹாம் ரேடியோ இருக்குது. ஸோ அது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் நம்ம ஹீரோவும் அதை நோட் பண்ணி வச்சுக்கிறான். ஸோ அதனால ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு ஹாம் ரேடியோவை தூக்கி வச்சுக்கிறான். ஸோ ஹீரோவும் ஹீரோயினியும் அப்படியே க்ளோஸ் ஆகுறாங்க. ஒரு நாள் அந்த ஹாம் ரேடியோலேருந்து ஒரு வாய்ஸ் வருது, அந்த சைட்லேருந்து ஒரு பொண்ணு வருது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறாங்க. அப்படியே அவங்களும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட தான் ஐடியா கேட்பான், எப்படி என் ஆளை உசார் பண்ணுறது. ஸோ ஒரு பொண்ணு மனசு ஒரு பொண்ணுக்கு தானே புரியும், நீ ஹெல்ப் செய்ய அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். அந்த பொண்ணு ஹெல்ப் செய்யுது. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது தான் தெரிய வருது நம்ம ஹீரோ பாஸ்ட்லேயும் அந்த பொண்ணு ஃப்யூச்சர்லேயும் இருக்குதுன்னு. எங்கள் அப்பாவும் நீங்கள் படித்த காலேஜில் தான் படித்தார், எங்கள் அப்பாவும் உங்களுக்கு தெரியுமான்னு அப்படியே அந்த பொண்ணு கேட்குது. நம்ம ஹீரோவும் சரி பேரை சொல்ல, எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் சொல்கிறேன்னு அப்படி நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது. அப்புறம் தான் யாருன்னு தெரியுது, நம்ம ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அந்த புட்டி கண்ணாடி இருப்பான்ல, அவன் தான். ஏமா நீ அவனோட பொண்ணா, எங்கள் அப்பாவும் உங்களுக்கு தெரியுமான்னு அந்த பொண்ணு கேட்குது. ஏமா நானும் அவனும் தான் ஹைஸ்கூல்லேருந்து ஃப்ரெண்டுன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி எங்கள் அம்மா உங்களுக்கு தெரியுமான்னு அந்த பொண்ணு கேட்குது. அந்த பொண்ணு பேரை சொல்லுது. நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆயிடுறான். பேசிட்டு இருந்த மைக்கெல்லாம் பிடிங்கி தூக்கி போட்டுறான். நம்ம ஹீரோ செம்ம காண்டாயிடுறான். அப்படின்னா அது யார் பேராக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஹீரோ ஒன் சைடா இல்லை டபுள் சைடா லவ் பண்ணிக்கிட்டே இருக்க பொண்ணு. அதுக்கப்புறம் மைக்கில் பேசிட்டு இருந்துச்சுல, அந்த பொண்ணுக்கு தெரிய வருது நம்ம அம்மாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு இவர் தான்ட்டு. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான கதையை சொல்ற படம் தான் டிட்டோ. இந்த படம் தமிழ்ல இருக்கு, தமிழ் டப்பிங் சூப்பராக இருக்கு. இந்த படத்தோட லென்த் என்னன்னா 2 மணி நேரம். நான் சொன்ன விதம் வச்சுன்னா முக்கியம் இருக்கலாம், ஆனால் படம் சூப்பராக இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னா எமோஷன், ஒரு சூப்பரான ஸ்டோரி. உங்களுக்கு ஹார்ட் டச்சிங் லவ் படம்லாம் பிடிக்குன்னா கண்டிப்பாக இதை செக் பண்ணி பாருங்க. இந்த மூவி என்னுடைய ரிவ்யூ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ். என்ன ஷாக் அடிக்குது?